தேர்ஸ்டே ஈவினிங் அன்னைக்கு வந்து டீ வச்சுட்டு இருந்தேன். ஈவினிங் டைமில் அம்மா வந்து மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாருக்காவது மரவள்ளிக்கிழங்க பார்த்ததுமே இது வந்து சீக்கிரம் வெந்து போயிடும், இல்லை சீக்கிரம் வேகாது அப்படின்ட்டு யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வந்து ஒரு 4 விசில் விட்டாங்க. அதுக்கே வந்து இப்படி வந்து போச்சு. பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 4 விசில் விட்டாங்க. ஏன்னா ஒரு சில கிழங்கெல்லாம் 5-6 விசில் விட்டாலும் வேக மாட்டேதுங்களா, அதை நினச்சிட்டு 4 விசில் விட்டுருப்பாங்க போல். அப்படி கூலாட் ஆகிப்போச்சு. அப்புறம் தாளித்து சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. டீயோட வச்சு அன்றைக்கி அது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வெளில வந்தோம். இந்த அழகான வந்து மயில் பார்த்தோம். கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்தோம். அக்காவும் மகிழ்குட்டியும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறதே வந்து மறந்து போயிட்டேன். இதுக்கப்புறம் மகிழ்குட்டி கூட ஜாலியாக வந்து அன்றைக்கி நைட்டு போச்சுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து நான் வீடியோவே கண்டினியூ பண்ணேன். ஃப்ரைடே இல்லைங்களா, ஆடி வந்து 2வது வெள்ளிக்கிழமை. ஸோ சூப்பராக வந்து சுவாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. வழக்கம் போல் நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பொரியல், சாப்பாடு. இது வந்து சாப்பிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு ஒர்க்குக்கு கிளம்பிட்டேங்க.